தாய் வீடு ஜூன் 2024. இனப்படுகொலையின் அரசியல் பகுதி 3. இனப்படுகொலை சித்தாந்தத்தில் தேசியம். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். இனப்படுகொலையின் உருவாக்கத்திலும் செயலாற்றுகையிலும் தேசியவாதத்தின் பங்கு என்ன என்ற வினா மிகவும் முக்கியமானது. கடந்த 3 நூற்றாண்டு கால அரசியல் அரங்கில் செல்வாக்குள்ள ஒரு கருத்தாக்கமாக வளர்ச்சியடைந்துள்ள தேசியம் என்ற எண்ணக்கரு மக்களை ஒன்றிணைக்கவும் பிளவுபடுத்தவும் என பன்முகப்பட்டதாக இயங்கி வந்துள்ளது. இனப்படுகொலைகளின் வரலாற்றில் முதன்மையான இடம் தேசியம் என்ற எண்ணக்கருவுக்கு உண்டு. இனப்படுகொலையும் தேசியவாதமும் பொதுவான சொற்பிறப்பியல் வேர்களை பகிர்ந்து கொள்கின்றன. இனப்படுகொலையானது பண்டைய கிரேக்க மரபுகளிலிருந்து பெறப்பட்டது. பின்னர் அது லத்தீன் மரபணுக்களுக்கு இட்டுச் சென்றது. ஜெனோஸ் என்பது கிரேக்க மொழியில் இனம் என பொருள்படும். பின்னொட்டான சைட் என்பது சீடோ கொல் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. தேசியவாதம் என்பது லத்தீன் வினைச்சொல்லான நாஸ்கோர் நாசி என்பதிலிருந்து வந்தது. பின்னர் இது நஷனிஸ் என்ற சாராம்சமான தேசத்திற்கு இட்டுச் செல்கிறது. இனப்படுகொலையினதும் தேசியவாதத்தினதும் கலவையானது மனித வரலாற்றின் இருண்ட சகாப்தத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இரண்டும் பெரும்பாலும் நவீனத்துவம் மற்றும் விரைவாக நவீனமயமாக்கும் சமூகங்களுடன் தொடர்புடையவை. மேலும் இரண்டும் பொதுவான வம்சாவளியுடனும் ஒற்றை விரிவாக்கப்பட்ட குடும்பத்தில் உறுப்பினர்களை விவரிக்கும் சொற்களுடனும் தொடர்புடையன. இனம், இனங்கள் மற்றும் இனக்குழு ஆகியன ஒற்றைத்தன்மையை கோருகின்றன. ஒரு மேலாதிக்க தேசத்தை மற்ற அனைத்தையும் விட உயர்ந்ததாக உயர்த்துவதை தேசியவாதம் வலியுறுத்துவதால் தமது இனத்தை ஒருங்கிணைப்பதற்கும் ஏனைய இனங்களை ஓரங்கட்டுதல் முதல் இனப்படுகொலை வரை மேற்கொள்வதற்கும் இயலுமாகிறது. இதனால் தேசியவாதத்திற்கும் இனப்படுகொலைக்கும் இடையிலான உறவு எவ்வளவு தீவிரமானது என்ற வினாவை எழுப்ப வேண்டியுள்ளது. தேசியவாதம் என்பது ஆட்சியாளருக்கும் ஆளப்படுவோருக்கும் அதே இன, அதாவது தேசிய குழுவைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது. இது ஆளப்படும் பெரும்பான்மை இனக்குழுவினர் ஏனைய இனக்குழுக்களை பகையுணர்வுடன் பார்க்கவும் ஆட்சியாளர்கள் ஏனையோரை வெளிநபர்களாக பார்க்க வலியுறுத்தவும் கோருகிறது. இது ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையின் ஆசீர்வாதத்துடன் இன சுத்திகரிப்பு, கட்டாயப்படுத்தல், வெகுஜன நாடு கடத்தல் மற்றும் இனப்படுகொலைக்கான செய்முறைகளுக்கு வழிகோலுகிறது. தேசியவாதம் தேசமும் அரசியல் அதிகாரமும் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறுகிறது. ஒற்றுமை அல்லது இன அரசியல் தூய்மைக்கான இந்த ஏக்கம் முழு மக்களையும் ஒரே மாதிரியாக மாற்றுவதன் மூலம் இன தனித்துவத்தை அழிக்கும் பெரும்பாலான தேசியவாத முயற்சிகளின் வரலாற்று அடையாளமாகும். தேசியவாதம் பொதுவாக ஒருங்கிணைப்பு வாதத்துடன் இருந்தது. இது கலாச்சார சிறுபான்மையினரை உள்வாங்க அல்லது அகற்றுவதற்கான முயற்சியை உள்ளடக்கியது. ஒருங்கிணைக்கும் நவீன அரசின் சகிப்புத்தன்மையற்ற இயல்பு அதன் அதிகாரங்களை மகிழ்ச்சியற்ற சிறுபான்மையினருக்கு எதிராக மாற்றுவதற்கான முன் நிபந்தனைகளை உருவாக்கியுள்ளது. தேசியவாத அணிதிரட்டல்கள் அரச இராணுவவாதத்துடன் தூண்டப்பட்டவை அல்லது அதனுடன் இணைந்திருந்தமையால் எளிதாக்கப்பட்டுள்ளன. எனவே இனத்துவ அரசியலானது ஒழுக்கம் மற்றும் தண்டனை கட்டமைப்பிற்குள் மீண்டும் உருவாக்கப்பட்டது. தேசியவாதம் சக்தியுடன் வெளிப்படத் தொடங்கிய 18ஆம் நூற்றாண்டில் ஏராளமான இனப்படுகொலைகள் தேசியவாதத்தின் பெயரால் நடந்தன. நாமும் மற்றவர்களும் என்ற கதையாடல். உலக வரலாறு என்பது தேசத்தின் வரலாறாகவும் நவீன உலகில் தேசியவாதமாகவும் இருந்தது என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை. தேசம் என்பது மிகப்பெரிய மேலோட்டமான நிகழ்வாக இருந்த போதிலும் அது நமது சொற்களஞ்சியத்திலோ
அல்லது ஒரு பொருளாகவோ எப்போதும் இருந்ததில்லை என்பது ஆர்வத்திற்குரிய விடயம். வரலாற்றாசிரியர் எரிக் ஹாப்ஸ்பேம் ராயல் ஸ்பானிஷ் அகாடமியின் அகராதியின் பல்வேறு பதிப்புகளை ஆராய்ந்தார். நவீன முறையில் தேசியம், தேசம் போன்ற கலைச்சொற்கள் 1884ஆம் ஆண்டு பதிப்பிற்கு முன் சேர்க்கப்படவில்லை. இடைக்கால ஐரோப்பாவின் பல்கலைக்கழகங்களில் கண்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் படிக்க வந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்துவதற்கு நேஷியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். லத்தீன் மொழியில் இது ஒரே பகுதியிலிருந்து வரும் மக்கள் குழு என்று பொருள்படும். நகரவாசிகள் அல்லது உள்ளூர் மாணவர்களிடமிருந்து வேறு இடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பூர்வீகவாசிகளிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டனர். 1884ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஒரு பிரதேசம், ஒரு நாடு அல்லது ராச்சியத்தின் மொத்த குடிமக்களை குறிக்கும் சொல் நேஷியன். இது ஒரு வெளிநாட்டவர் அல்லது அந்நியரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு தேசியவாதம் ஒரு கதையாடலாக அதன் பயணத்தை இடைக்கால ஐரோப்பாவின் பல்கலைக்கழக வளாகங்களில் இருந்து தொடங்கியது. உண்மையில் தேசியவாதத்தின் கதையாடல் இந்த கற்றல் இடங்களிலிருந்து தோன்றியதென்பது முரண்பாடாக இல்லை. பல்கலைக்கழகங்களைத் தவிர வேறு எந்த இடத்திலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்கள் ஒரே இடத்தில் கூடும் பாக்கியம் வழங்கப்படவில்லை. வெவ்வேறு கலாச்சாரங்கள், இனங்கள், மொழிகள் மற்றும் புவியியல் சார்ந்த மக்கள் ஒரே இடத்தில் சந்தித்து ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக படித்தார்கள். பல பண்பாடுகள் ஒரே இடத்தில் சந்தித்து ஒன்றோடொன்று இணைந்த போது அது கருத்துக்கள், கலாசாரங்கள் மற்றும் கதையாடல்களில் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பை உருவாக்கும். நவீன உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கதையாடலாக தேசியவாதமும் இந்த இடைமுகத்திலிருந்து வெளிப்பட்டதென்பது சுவாரஸ்யமானது. வேறு விதமாக கூறினால், தேசம் என்பது வேறுபாட்டிற்கான பின்னொட்டு சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான மக்களை குறிக்கிறது. குழுக்கள் தங்கள் சொந்த குணாதிசயங்களை குறிப்பதன் மூலம் தங்களை தாங்களே வரையறுக்க முனைகின்றன. மாறாக அந்நியர்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் அவர்களை வெளிநாட்டினர் என்று அழைக்கும் ஒரு முறை உருவானது. உதாரணமாக, அந்நிய மக்களால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய அணை மற்றும் கோட்டைக்கு பின்னால் உள்ள அவர்களின் எல்லைக்குள் அந்நிய மொழியில் பேசுவோர் வெல்ஷ் என்று அழைக்கப்பட்டனர். இதேபோல் அரேபிய வணிகர்களால் இந்தியர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டனர். சிந்து நதியின் பள்ளத்தாக்கில் வசிப்பவர்களை அரேபியர்கள் இந்து என்று உச்சரித்தனர். இவ்வாறுதான் உலகின் பெரும்பாலான அடையாளங்கள் தோற்றம் பெற்றன. மற்றவர்கள் அவர்களுக்கு பயன்படுத்திய முறையீட்டின் மூலம் மக்கள் அடையாளம் காணப்பட்டனர். இது ஒரு உள்ளார்ந்த வேறுபாடு மற்றும் பாகுபாடு ஆகியவற்றை கொண்டிருந்தது. இந்த உரையாடலில் ஒரு உள்ளார்ந்த பிரச்சனையும் உள்ளது. இந்த கதையாடலின் ஆரம்பத்திலேயே நாம் ஒரு மெட்ட ஒன்றை கண்டுபிடித்துள்ளோம். இந்த மெட்டொன்று உண்மையானது, அதாவது அது மெட்டவை என்று அடையாளப்படுத்திய குழு பூர்வீக, மற்றது மற்றும் வெளிப்படையாக கலாசார ரீதியாக வேறுபட்டது. ஆனால் இந்த கதையாடலில் மற்றவர் என்பதை வேறுபடுத்துவதற்கு வெளிப்படையான சுய அடையாளப்படுத்தல் எதுவும் இல்லை. வேறு விதமாக கூறினால், மற்றொன்று நேஷியன் என்ற வார்த்தையால் அடையாளம் காணப்பட்டாலும் சுயத்துக்கு வலுவான சொல் எதுவும் இல்லை. எனவே தேசியம் என்ற சொல் இரண்டையும் வரையறுத்தது. சுய அடையாளம் தன்னை மற்றவர்களில் இருந்து வேறுபடுத்தியது. எனவே அது பல்வேறு சுயநலங்களை கொண்ட மற்றவர்கள் நிறைந்த உலகமாக இருந்தது. இந்த முன்னோக்கு ஒரு கதையாடலாக வளர அதற்கு மற்றவர் போன்ற வலிமையான சுய அடையாளம் தேவைப்பட்டது. அப்போதிருந்து உறுதிப்பாடுடைய ஆக்கிரமிப்பு தன்மையை ஆதரிக்கின்றவை ஆதாரமாக நின்று நிலைக்கக்கூடிய ஒரு வலுவான சுயத்தை உருவாக்குவதற்கான தேடல் தொடங்கியது. அத்தகைய தேவையை பூர்த்தி செய்ய உருவாக்கப்பட்டதே தேசியவாத உரையாடல். அத்தகைய சுயம் கட்டமைக்கப்பட்டு காலப்போக்கில் ஒருங்கிணைக்கப்பட்டு பின்னர் அரசியல் வெளிப்பாட்டை கொடுத்த கதையே
தேசியவாத உரையாடல். தற்போதைய கதையாடல்களில் தேசங்கள் அனைத்தும் நம்மை பற்றி மற்றவர்களுக்கு எதிராக உள்ளன. அங்கு நாம் என்பது வரையறுக்கப்படாதது. மற்றொன்று தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த நாங்கள் ஒரே மாதிரியான கலாசார பண்புகளையும் சில சமயங்களில் ஒரே பிரதேசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரே மாதிரியான மக்கள் குழுவாகும். இத்தகைய ஒருமைப்பாடு சில சமயங்களில் கொடுக்கப்பட்டது. சில சமயங்களில் ஒப்பிட முடியாத பன்முகத்தன்மையின் மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக யூதர்களைப் போலவே மற்றும் நேர்மாறாகவும். கிடைக்கக்கூடிய அனைத்து கருத்தாக்கங்களும் ஒரு தேசம் அல்லது தேசியத்தை உருவாக்குவதற்கான கலாசார பொதுமைகளை பற்றி பேசுகின்றன. ஆனால் பொதுவான தன்மைகளுக்கான இத்தகைய தேடல் பெரும்பாலும் தனித்தன்மை குறைத்த அதீத அக்கறைக்கு வழிவகுக்கிறது. இது கலாசார பரிமாற்றங்களை தடுப்பதுடன் குறித்த குழுவிற்கு வெளியே உள்ள ஒவ்வொரு குழுவையும் மற்றொன்றாக பார்க்கிறது. உண்மையில் ஒரு தேசத்தை மற்றவை என்ற முடிவில்லாத செயல்முறையாக வரையறுக்கலாம். வேறுபாடு அத்தகைய கதையாடலின் மையத்தில் இருந்தது. காலப்போக்கில் ஆரம்பத்தில் மாணவர்களின் உயரடுக்கு குழுவினரிடம் இருந்த கருத்து படிப்படியாக விரிவடைந்து 16ஆம் நூற்றாண்டில் மக்களை சென்றடைந்தது. அப்போதிருந்து தேசம் என்ற சொல் தோற்றம் கொண்ட சமூகம் என்பதை விட அதிகமான பொருள் கொண்டது. அது கருத்து மற்றும் நோக்கத்தின் சமூகத்தை குறிக்கிறது. ஆனால் அது பல்கலைக்கழகத்தில் மட்டுமே வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடான கருத்தாக இருந்தது. இப்படி ஒரு குறிப்பை கொண்ட தேசம் என்ற சொல் ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கும் பொதுவானது. அது விரைவில் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி சிவில் சமூகத்திற்கும் பரவியது. ஐரோப்பா கடல் பயணங்களை கண்டுபிடித்து கடற்படை சக்தியை வளர்த்து கொண்ட காலம் இது. விரைவில் ஐரோப்பிய வணிகர்களும் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து வெவ்வேறு திசைகளில் நகர்ந்தனர். இத்தாலியர்கள், போர்த்துகீசியர்கள், ஸ்பானிஷ், டச்சுக்காரர்கள் மற்றும் கடைசியாக பிரிட்டிஷ் வணிக நடுத்தர வர்க்கத்தினர் நிறுவனங்களை உருவாக்கினர் அல்லது தனித்தனியாக பரவினர். கடலை பயன்படுத்தி உலகின் பிற பகுதிகளை அடைந்தனர். அங்கு அவர்கள் கருப்பு, பழுப்பு மற்றும் மஞ்சள் இனங்களின் வெவ்வேறு மக்களை கண்டனர். 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஐரோப்பிய நாடுகள் உலகை ஆராயத் தொடங்கிவிட்டன. மறுமலர்ச்சியானது பழைய நூல்களை வாசகர்களுக்கு கிடைக்கச் செய்தது. இது ஐரோப்பியர்கள் தங்கள் கண்டத்தை விட்டு வெளியேற தூண்டியது. அத்தகைய நூல்களில் ஒன்று தொலமியின் புவியியல். இந்த நூல்கள் ஒருபுறம் புவியியல் மற்றும் பயண வழிகளை பற்றிய அறிவை வழங்கினாலும் அதே நேரம் ஐரோப்பியர் அல்லாத உலகில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள செல்வம் பற்றிய தகவல்களையும் வழங்கின. இத்தகைய நூல்கள் மற்றும் அறிவுசார் ஆர்வத்தின் சூழலால் ஈர்க்கப்பட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சமகால முன்னேற்றத்தின் ஆதரவுடன் ஐரோப்பிய ஆய்வாளர்கள், சிலுவைப் போர், பயணிகள், யாத்திரிகர்கள் மற்றும் பிரசங்கிகள் ஆசியா, ஆபிரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய கண்டங்களுக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ஒழுங்கமைக்கப்படாத பயணிகளாக இருந்தனர். சில சமயங்களில் அவர்களின் அரசுகளால் நிதியுதவி அளிக்கப்பட்டது. முதன்மை நோக்கம் தங்கம், அதைத் தொடர்ந்து அடிமை வர்த்தகம், இறுதியாக வாசனை திரவிய வர்த்தகம் என்ற வரிசையிலேயே முக்கியத்துவம் இருந்தது. பொன் அடிப்படையில் பாரிய வெகுமதிகளை வழங்கத் தொடங்கியவுடன் பயணங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட, முறையான மற்றும் திட்டமிடப்பட்ட பயன்பாட்டை உள்ளடக்கியது. அரசு மற்றும் தேவாலயத்தின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தடையாக இருந்தன. இவற்றின் இந்த ஆய்வுகள் வர்த்தகத்தின் வழிகளை திறந்தன. செல்வத்தை உருவாக்கும் புதிய முறைகள் மற்றும் வணிகர்கள் மற்றும் வணிகர்களை புதிய கலாசாரங்களுக்கு வெளிப்படுத்தின. ஐரோப்பாவில் தேச உருவாக்கம் என்பது அங்கே வளர்ந்து வரும் பொருளாதாரம், வெளிநாட்டிலுள்ள அதிகாரம் ஆகியவற்றின் வெளிப்பாடு ஆகும். அங்கு அது அதன் காலனித்துவ உடைமைகளின் அளவு வடிவத்தில் வெளிப்பட்டது. புதிய உலகம் ஐரோப்பியர்களால் காலனித்துவ பேரரசுகளின் ஆய்வு மற்றும் நிறுவுதல் வெற்றிடத்தில் நிகழவில்லை. அந்த நிலங்களில்
பூர்வீகமாக இருந்த மக்கள் வசித்து வந்தனர். இந்த மக்கள் தோற்றத்திலும் கலாசாரத்திலும் ஐரோப்பியர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். ஐரோப்பியர்களுக்கு இது ஒரு கண்டுபிடிப்பு. ஆர்வமுள்ள ஐரோப்பியர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாத பழங்குடிகள், சமூகங்கள் மற்றும் நாகரிகங்களை சந்தித்தனர். ஐரோப்பாவின் கூட்டுக்கு அப்பால் இத்தகைய பலதரப்பட்ட மக்கள் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. புதிய புவியியல் அணுகல் அவர்களை புதிய மானுடவியல் அறிவை வெளிப்படுத்தியது. ஆனால் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே இருந்த முந்தைய சந்திப்புகளைப் போலல்லாமல் இம்முறை வேறு இருந்தது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலாசாரங்களுக்கு அவர்கள் மீண்டும் நேஷியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். வட அமெரிக்காவில் அதன் ஆங்கிலேய காலனித்துவவாதிகளால் தேசங்கள் என்று பேசப்பட்டது. பூர்வகுடி மக்களுக்கு இதுபோன்ற ஒரு சந்திப்பின் பேரழிவான விளைவுகளை ஏற்படுத்தியது. அவர்கள் மற்றவர்கள் என கருதப்பட்டதால் தான் பூர்வீக குடிகள் இரக்கமற்ற முறையில் அழிக்கப்பட்டது சாத்தியமானது. அவர்கள் சுரண்டப்பட்டனர், இனப்படுகொலை செய்யப்பட்டனர், திரிவு மாற்றம் செய்யப்பட்ட நோய்கள் மற்றும் தொற்று நோய்களால் கொல்லப்பட்டனர், குடியேற்றப்பட்டனர், அடிமைப்படுத்தப்பட்டனர், விற்கப்பட்டனர். ஐரோப்பியர்களால் மீள்குடியேற்றப்பட்ட அவர்களது சொந்த நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஐரோப்பாவின் மக்களுக்கும் மற்ற கண்டங்களின் மக்களுக்கும் இடையிலான வேறுபாடு காரணமாக இது சாத்தியமானது. ஸ்பானியர்களால் புதிதாக கைப்பற்றப்பட்ட காலனிகளில் நடந்த அட்டூழியங்கள் குறித்த விமர்சனத்தை 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களின் ஒரு சிறிய அறிவோர் குழாம் தொடங்கியது. ஸ்பானிய சட்ட வல்லுநர்கள் பூர்வீக அமெரிக்கர்களின் சட்டநிலை குறித்த அறிவுசார் விவாதத்தை தொடங்கினர். அமெரிக்க பூர்வகுடிகளை கையாள்வதில் மத சகிப்புத்தன்மை பற்றிய கருத்துக்களும், கைது செய்யப்பட்ட ஐரோப்பியர் அல்லாத மக்களின் உரிமைகள் பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதனால் இந்த அட்டூழியங்களை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இது அவர்களை காட்டு மிராண்டிகள், புறமத மனிதர்கள் என்று வர்ணிப்பதன் மூலம் செய்யப்பட்டது. எனவே அவர்கள் மனிதாபிமான சிகிச்சைக்கு தகுதியற்றவர்கள். எனவே ஐரோப்பாவில் உள்ள அந்நியர் முதலில் நாச்சியன் என்று விவரிக்கப்பட்ட மற்றவர், ஆனால் அதே மற்றவர் ஐரோப்பியர் அல்லாத பிறப்பிடம் பெற்ற போது இந்த நாடுகள் காட்டுமிராண்டித்தனத்தையும் நாகரிகமின்மையையும் காரணம் காட்டி வேறுபடுத்தப்பட்டன. இதன் மூலம் அவர்களின் இனப்படுகொலை மற்றும் வள கொள்ளையடிப்புகள் சட்டபூர்வமாக்கப்பட்டன. இது ஐரோப்பிய பொருளாதாரங்கள் 2 நூற்றாண்டுகளுக்குள் தொழில்துறை பொருளாதாரங்களாக மாற்றும் அளவிற்கு வளப்படுத்தியது. ஒரு உன்னத காட்டு மிராண்டி என்ற அர்த்தமற்ற கருத்தின் நிலைக்கு அவர்களை உயர்த்துவது மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டது. ஆனால் பின்னர் காலனிகள் மீண்டும் தாக்கின. காலனித்துவப்படுத்தப்பட்ட அமெரிக்கர்களின் பிற தேசங்கள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் அமெரிக்க கண்டத்தின் காலனித்துவ மக்கள் என உள்வாங்கிக் கொண்டு ஐரோப்பாவில் தேசியவாத யுகம் தொடங்குவதற்கு முன்பே தேசிய விடுதலை இயக்கங்களை வெற்றிகரமாக தொடங்கினர். தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் உள்ள ஸ்பானிஷ் மொழி பேசும் கிரியோல் சமூகம் ஐரோப்பாவின் பெரும் பகுதிக்கு முன்பே தேசியம் பற்றிய கருத்தை உருவாக்கியது. மேலும் அவர்கள் பூர்வீக ஒடுக்கப்பட்ட ஸ்பானிஷ் அல்லாத மொழி பேசும் மக்களை கற்பனையான சமூகம் என்ற அடையாளத்தில் இணைத்தனர். கிரியோலியர்களின் தேசத்தின் அடித்தளத்தை பலவீனம் செய்யும் இதனை அவர்கள் ஏன் செய்தார்கள் என்பது ஒரு வினா. கிரியோல்ஸ் நில உரிமையாளர் சமூகம் ஸ்பானிஷ் மொழி பேசாத மக்களுடன் ஒப்பிடும்போது வசதியான வாழ்க்கை இருந்தபோதும் காலனித்துவ நிர்வாகத்தால் ஓரங்கட்டப்பட்டனர். இதை மாற்ற அவர்கள் விரும்பினர். ஸ்பானிஷ் பேசாத மக்கள் ஐரோப்பிய ஏகாதிபத்தியவாதிகளின் ஆயுதங்கள், நோய், கிறிஸ்தவம் மற்றும் அந்நிய கலாசாரம் ஆகியவற்றால் தோற்கடிக்கப்பட்டனர். இதற்கு நேர்மாறாக கிரியோல்ஸ் பெருநகரங்களைப் போலவே ஆயுதங்கள், நோய் மற்றும் கிறிஸ்தவத்துடன் அதே உறவை கொண்டிருந்தனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு காலனித்துவ சமூகமாகவும் உயர் வர்க்கமாகவும் இருந்தனர்.
அவர்களின் தேசியவாதம் இவ்வாறு உடைமை மற்றும் சலுகை இரண்டிலிருந்தும் பிறந்தது. இது பிற்காலங்களில் காலனித்துவ எதிர்ப்பு தேசியவாதத்துக்கு பின்னால் தன்னை தகவமைத்தது. குடியேற்றக்காரர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடையிலான சந்திப்புகளில் முந்தையவர்கள் பெரும்பாலும் பிந்தியவர்களை வேறு தேசமாக வர்ணிப்பதை காணலாம். உண்மையில் கனடாவில் பூர்வகுடியின மக்கள் வெள்ளை படையெடுப்பாளர்களால் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். 1776 நடந்த புரட்சி போருக்கு பிறகு வெள்ளை அமெரிக்கர்கள் தங்களை ஒரு தேசமாக வேறுபடுத்திக் கொள்ள தொடங்கினர். அந்த பூர்வ குடியினரிடமிருந்து மற்றொரு தேசத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இங்கும் தேசியம் என்பது மற்றவை என்பதற்கான வழிமுறையாக தொடங்கியது. வட அமெரிக்காவிலும் வெள்ளை காலனிகள் ஐரிஷ், ஸ்காட்ஸ் மற்றும் வெல்ஷ் ஆகியோர் தங்கள் பூர்வீக இடமான பிரித்தானியாவில் சாதிக்க தவறியதை செய்தனர். இது இங்கிலாந்திலிருந்து பிரிந்து சுதந்திரத்தை அறிவிப்பதாக இருந்தது. இது ஒரு இனிமையான பழிவாங்கல். அங்கு அவர்கள் திமிர் பிடித்த பிரிட்டனில் இருந்து பிரிந்தது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த ஒரு தேசத்தையும் நிறுவினர். அமெரிக்க கண்டத்தில் தேசிய இயக்கங்களின் வெற்றி ஐரோப்பாவை முழுமையான அரசுகளுக்கு பதிலாக தேசிய அரசுகளை நிறுவ ஊக்கமளித்தது. பிரெஞ்சு புரட்சி மற்றும் நெப்போலியனின் படையெடுப்புகளால் மட்டுமே மேற்கு ஐரோப்பாவில் தேசியவாதத்தின் நிகழ்வு புலப்பட்டது. இது பின்னர் அரசுகளின் எதேச்சதிகார சக்தியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இருப்பினும் பிரித்தானியா, ஸ்பெயின், நெதர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் ஸ்காண்டினேவிய நாடுகள் போன்ற நாடுகள் முடியாட்சியை முற்றிலுமாக அகற்ற மறுத்துவிட்டன. இந்த நாடுகள் நவீனத்துவத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உரிமை கோரினாலும் அரசர்கள், அரசியர், இளவரசர், இளவரசியர், கோமகன்கள், கோமாட்டிகள் போன்றோரை தம் அடையாளங்களாகவும் பெருமிதங்களாகவும் கருதுகின்றார்கள். தேசியத்திற்கான ஆசை மக்களின் அரசியல் சுதந்திரம் மற்றும் கலாசார சுயாட்சியின் அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் காலனித்துவ கையகப்படுத்துதல்கள்தான் தேசிய அரசுகளை பற்றி சிந்திக்க தேவையான வளத்தையும் ஊக்கத்தையும் அளித்தன. காலனிகளை கையகப்படுத்துவது அரசின் முயற்சி அல்ல, மாறாக சாகசம், பேராசை மற்றும் காலனித்துவ மெனங்களின் தனிநபர் குழு முயற்சியாகும். இதுபோன்ற முயற்சிகளில் அரசு குறைவான தொடர்புடையது. எனவே காலனித்துவ பேரரசு உருவாக்கப்பட்டவுடன் அரசை நம்பாமல் அந்த பேரரசை உருவாக்கியவர்கள் அரசின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினர். ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் உருவாவதற்கு காலனித்துவ பேரரசுகள் இப்படித்தான் இணைக்கப்பட்டன. அமெரிக்காவில் காலனிகள் பிரிந்ததை தொடர்ந்து ஸ்பெயினின் வீழ்ச்சிக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த காலனித்துவ சக்தியான பிரித்தானியா ஐரோப்பாவின் முதன்மையான நாடாக மாறியது. தேசமானது நவீன அரசியல் அடையாளத்தின் முக்கிய வடிவமாக உருவெடுத்தது. ஏனெனில் தேசிய சமூகம் முந்தைய அனைத்து அடையாளங்களுடனும் ஒப்பிடும்போது மிகவும் வலிமையான அடையாளமாக காணப்பட்டது. இத்தகைய அடையாளம் முந்தைய அரசியல் கற்பனையில் இல்லை. அத்தகைய அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசின் வடிவிலுள்ள நிறுவன அமைப்பு நவீன காலத்துக்கு முந்தைய காலத்தில் வளர்ச்சியடையவில்லை. இது மற்ற கூட்டு அடையாள வடிவங்களுடன் போட்டியிட்டு வர்க்கம், பிரதேசத்தின் பகுதி போன்ற பிற நிறுவனங்களை அடிபணியச் செய்வதில் வெற்றி பெற்றுள்ளது. காலனித்துவ மற்றும் காலனித்துவத்துக்கு பிந்திய உலகில் கொந்தளிப்பான மாற்றங்களுக்கு காரணமான நவீன காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தாந்தமாக இது மாறியுள்ளது. இது பிராந்திய எல்லைகளை மறுவடிவமைத்து உலகம் முழுவதும் வரைபடங்களை மீண்டும் வரைந்துள்ளது. இது வாழ்விடங்களை பிரித்தது. ஒன்றுபட்ட சமூகங்கள், பிளவுபட்ட மக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த உறவினர்களை கொண்டுள்ளது. இது பழைய பேரரசுகளின் சிதைவுக்கும் புதிய அரசுகளின் தோற்றத்திற்கும் வழிவகுத்ததுடன் மோதல்களை தூண்டி போருக்கு வழிவகுத்தது. இதுதான் 20ஆம் நூற்றாண்டில் மிக பாரிய இரத்த களறிக்கு காரணமாக இருந்தது. காலனித்துவ தெற்காசியா உள்வாங்கிய தேசியம். இந்த அடிப்படையிலேயே காலனித்துவ நாடுகள் தேசியம் என்ற கதையாடலை உள்வாங்க தொடங்கின. குறிப்பாக காலனித்துவ தெற்காசியா இதை உள்வாங்கியது. தென்னாசிய அறிவுஜீவிகளின் ஒரு பிரிவினர் இதை விமர்சனம் செய்த போதும்
தேசியவாதத்தை தென்னாசியா இலட்சியமாக ஏற்றுக்கொண்டது. ஐரோப்பா இந்த தத்தெடுப்பை வழித்தோன்றல் என்று குறிப்பிட்டாலும் இத்தகைய பரவலானது தென்னாசியாவுக்கு மிகவும் அழிவுகரமானதாக இருந்தது. போட்டிகள், மோதல்கள், வகுப்புவாதங்கள், மேலாதிக்கமயமாக்கல் மற்றும் ஓரங்கட்டப்படுதல் ஆகியவை இருந்தன. புதிய அரசியல் கட்டமைப்புகள் பகைமை மற்றும் இரத்த களறியை விளைவித்தன. பழிவாங்கும் அரசியலை கட்டவிழ்த்துவிட்டன மற்றும் பெரும்பான்மைவாதம், சிறுபான்மை துன்புறுத்தல் மற்றும் கூட்டு எதேச்சாதிகாரம் ஆகியவற்றை எளிதாக்கியது. இது தெற்காசிய நாடுகளில் தனிநபர்கள் மற்றும் கூட்டங்களை தேசியவாதத்தின் பேரில் மிருகத்தனமாக்கியது. ஆதிக்கம் செலுத்தும் சமூகத்தின் மேலாதிக்கம், தனித்துவம் மற்றும் முழுமையான அதிகாரத்தை நிலைநாட்ட தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் சமூகங்களின் மற்றவை என்ற முடிவில்லாத செயல்முறையை தொடங்கியது. ஐரோப்பாவில் தேசங்கள் என்ற கருத்து வெளியாட்களை அவர்களின் சமூகத்தில் மற்றவர்களாக மாற்றியமைத்தது. அது விரைவில் மேன்மைக்கான உரிமை கோரலாக வளர்ந்தது. ஐரோப்பா தொழில்மயமாகி கருப்பு, பழுப்பு மற்றும் மஞ்சள் இனங்கள் வாழ்ந்த ஐரோப்பியர் அல்லாத உலகில் பாதியை அடக்கி காலனித்துவப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறியதால் ஐரோப்பா மற்றும் தேசம் என்ற சொற்கள் ஒத்த சொற்களாக பயன்படுத்தப்பட்டன. எனவே இங்கிலாந்து முதல் தொழில்துறை நாடு மட்டுமல்ல, முதல் தேசமாகவும் இருந்தது. பின்னர் உலகின் மற்ற நாடுகளையும் பின்பற்றியது. ஆனால் காலனிகள் தேசியவாதத்தின் அதே கதையாடலை பயன்படுத்தி காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் கோருவதன் மூலம் தங்கள் சொந்த தேசிய அரசுகளை நிறுவ முயன்றது ஐரோப்பியரை அதிர்ச்சியடையச் செய்தது. ஐரோப்பாவில் தோன்றியவை மற்றும் காலனித்துவ நாடுகளில் தோன்றியவை என இரண்டு வகையான தேசங்கள் உள்ளன என்று கூறி அவர்கள் உடனடியாக அத்தகைய நாடுகளை மற்ற தேசங்களாக உருவாக்க முயன்றனர். தேசம் பின்னர் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது என்பது சுவாரஸ்யமானது. மேலும் ஒன்று மற்றொன்றின் வழித்தோன்றலாக கூட பார்க்கப்பட்டது. ஐரோப்பாவில் அசல் தேசங்கள் இருந்தபோது முன்னாள் காலனிகள் அவற்றின் நகல், அவற்றின் சாயல் மற்றும் அவற்றின் வழித்தோன்றல் ஆகியவற்றை கொண்டிருந்தன. இவ்வாறு ஐரோப்பாவானது ஐரோப்பா மற்றும் காலனித்துவ உலக நாடுகளுக்கிடையில் வேறுபடத் தொடங்கியது. அதை மேற்கு மற்றும் கிழக்கு வகைகள் என்று அழைத்தது. இரண்டுமே வெவ்வேறு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நிலைகளிலிருந்து உருவானவை. மேற்கத்திய தேசியவாதம் என்பது ஐரோப்பிய அறிவொளி, முன்னேற்றம், நவீன ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தின் விளைபொருளாகும். இது மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஆங்கிலோ அமெரிக்க செல்வாக்குடன் காணப்பட்டது. கீழைத்தைய நாடுகளின் தேசியவாதம் தேசிய சுதந்திரத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. பல பகுதிகளில் அது பின்தங்கிய மற்றும் மாயமான இயல்புகளை கொண்டிருந்தது. இது தேசியம் பற்றிய பிரத்தியேக அரை பழங்குடியினரின் புரிதலை அடிப்படையாக கொண்டதாகவும் இருந்தது. மேற்கத்திய தேசியவாதம் ஒடுக்குதலையும் பழிவாங்கலையும் அதனது மற்றையது என்ற அடிப்படையில் இலகுவாக பயன்படுத்தியது. கீழைத்தைய நாடுகளின் தேசியவாதத்தின் புரிதல் அதன் உள்ளார்ந்த நெருக்கடிகளை கொண்டிருந்தது. இந்நாடுகளில் விடுதலைக்காக போராடுகிற தேசிய இயக்கங்கள் எல்லாமே முற்போக்கான உலக நோக்கை உடையனவாய் இருக்கவில்லை. அவற்றினுள் பலவாறான வர்க்க நிலைப்பாடுகளும் அரசியல் சிந்தனைகளும் இயங்கின. பழமைவாதம், அடிப்படையான சமூக அமைப்பை பேணும் நோக்கு என்பனவற்றையும் பிற தேசிய இனங்களையும் தேசங்களையும் இழிவாகவும் பகைமையுடனும் நோக்குகிற தன்மை பல தேசிய விடுதலை இயக்கங்களினுள் இருந்தன. இந்திய காங்கிரஸ், சீனாவின் கொமிண்டாங் ஆகியன இதற்கு நல்ல உதாரணங்கள். காங்கிரசும் கொமிண்டாங்கும் இறுதியில் சுரண்டும் வர்க்கங்களின் அமைப்புகளாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின. இலங்கையின் தேசியவாதத்தின் கதையும் இத்தகையதே. காலனிய தென்னாசிய தேசியம் என்ற காலனிய கதையாடலை தனதாக்கி சுதந்திரத்தை வெல்ல முயன்றது. தேசியம், தேசிய விடுதலை என்ற இலக்கு எட்டப்பட்ட பிறகு தனது சுரண்டும் வர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தியதே வரலாறு. தென்னாசியாவின் கூட்டுப் படுகொலைகளில் தேசியவாதத்தின் பங்கு பெரிது. இந்திய துணைக்கண்டத்தின் கடந்த ஒரு நூற்றாண்டு கால வரலாறே இதற்கு சாட்சி. தொடரும் குறிப்புகள். தேசியவாதம்
இனவாதத்தை உள்ளடக்கிக் கொண்டது. இனப்படுகொலைகளை உந்தித் தள்ளுகிற காரணியாக இனவாதமே இருக்கின்றது. இல்லாதுவிடின் நண்பர்களாகவும் திருமண உறவுகளினோடும் ஒன்றாக வாழ்ந்தோர் ஒருவரையொருவர் கொலை செய்வது எவ்வாறு சாத்தியம்? ஒரு சமுதாயத்தின் வெவ்வேறு இனங்கள் மத்தியில் மற்ற இனத்தவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் இருப்பது அதிசயமில்லை. அவை காலத்துக்கு காலம் களியெடுக்கப்படாமல் திட்டமிட்டே வளர்க்கப்படும் போதுதான் அந்த உறவுகளை அபாயகரமான முறையில் பாதிக்கின்றன. இவையே இனப்படுகொலைகளாகின்றன. இவை குறித்து அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம். தொடரும். நன்றி.